மிகவும் மோசமான உலகமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். யாரை ஏமாற்றலாம், யாரை ஸ்தோத்திரம் அவர்களை ஸ்தோத்திரம் கெடுக்கலாம், யாருக்கு விரோதமாய் செயல்படலாம் என்று சொல்லி மனிதர்கள் பல சூழ்நிலையில ஈடுபடுகிற ஒரு காலத்துல நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்க பார்த்தாலும் ஏமாற்றம், எந்த தருணத்துல எந்த இடத்துல போனாலும் ஏமாற்றம். எந்த ஒரு பிசினஸ் இருந்தாலும், இல்ல எந்த ஒரு தொழில் ஸ்தாபனமாக இருந்தாலும், எந்த ஒரு வீடாக இருந்த, எந்த இடத்துல பார்த்தாலும், எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் ஏமாற்றுகிறதுல கட்டிக்காரங்களாக இருக்கிறாங்க இந்த காலத்துல. ஹல்லேலூயா. பாருங்க சோதரம், அநேக இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் எடுத்து நாம பார்த்தோம்னா, காதல் என்கிறதான வலைக்குள்ளாக இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். மாம்சத்தினுடைய சிந்தனையின் பிரகாரம், மாம்சத்தினுடைய இச்சையின் பிரகாரம் தங்களுக்கு போதித்ததான ஒரு மனிதனை கண்டுகொண்டு அவர்களை நேசிக்கிறதான அனுபவம். ஸ்தோத்திரம். வசனம் சொல்கிறது, லோத்தின் காலத்தில் இருந்தது. ஸ்தோத்திரம். தங்களுக்கு போதித்தவர்களை ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா சேர்த்து கொண்ட ஒரு அனுபவம். தங்களுக்கு போதித்தவர்களை தங்களுக்கு கணவனாக மனைவியாக ஏற்றெடுத்த ஒரு காலகட்டம் என்று சொல்லும் பொழுது லோத்தின் காலகட்டத்தில் இருந்தது. நோவாவின் காலகட்டத்தில் இருந்தது. அது இன்றைக்கு இந்த காலகட்டத்திலே நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் படிக்கிறாங்க, ஸ்கூல்களுக்கு போறாங்க, பள்ளிக்கூடங்களுக்கு போறாங்க, அதே போல காலேஜஸ்க்கு போகிறாங்க. ஆனா சோத்திரம் அவங்க சோத்திரம் சில நாட்கள் தாண்டும் பொழுது அவருடைய லட்சியங்கள் எல்லாம் மாறி தங்களுடைய ஜீவியத்தை நாசம் பண்ணி கொண்டு இன்னைக்கு அநேக ஊடகங்கள்ல நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தங்கள் காதலிக்கிறாங்க, தங்களுடைய இச்சையை நிறைவேற்றின பிற்பாடு தங்கள் ஜீவியங்களை வெறுமையாக்கிவிட்டு ஏமாத்தி விட்டு போகிறாங்க. பிள்ளைகள் ஸ்தோத்திரம் தூக்கில தொங்குறாங்க. ஸ்தோத்திரம். விஷகுப்பியில ஸ்தோத்திரம் தங்களுடைய வாழ்க்கையை முடித்து விடுகிறாங்க. இன்னைக்கு உலகம் ஏமாற்றுகிறதான அனுபவத்தில் இருக்கும் பொழுது கர்த்தருடைய சபையை பார்த்து ஆண்டவர் ஸ்தோத்திரம் யாக்கோபின் நிருபத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சகோதரர், என் பிரியமான சகோதரரே ஸ்தோத்திரம், மோசம் போகாதிருங்கள் என்று சொல்லி சபைக்கு ஸ்தோத்திரம் ஆவியானவர் எச்சரிப்பை கொடுக்கிறார். ஹல்லேலூயா.